மதுரை அண்ணா நகர்ல தாழ்த்தப்பட்ட இளைஞர் ஒருவன் லாக்அப் டெத். ஸ்டாலின் பதவி விலகணுமா விலகக்கூடாதா? காவல்துறை அவர் கையில தான் இருக்கு. இதுவே வேற ஏதாவது அமைச்சர்னா கட்டாயம் அவரே பதவி விலகியிருப்பார். அவங்கள லாக்அப் டெத் அது ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ சார். எவ்வளவுதான் வந்துகிட்டே இருக்கு, நம்ம பாட்டுக்கு இன்னும் பொறுமையா இருந்துகிட்டே இருக்கும். லாக்அப் டெத் ஒன்று கேஸ்ட் பேஸ்டா இருக்கும். தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னா அங்க இருக்கிறவங்க யாரோ பேக்வேர்ட் கம்யூனிட்டியோ இல்லை ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அவ்வளோ இருக்க வாய்ப்புகள் இல்லை. பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கும் உள்ள பிரச்சனையாக தான் இருக்கும். ரெண்டாவது, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினருக்கு உள்ள மரியாதை கொடுக்காதனால அவனே வித்தியாசமா பேசி கோவம் வர வச்சிருப்பான். திமுக ஆட்சியில் எல்லாருமே தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒன்று பொருளாதாரத்தில் தாழ்த்தப்பட்டிருக்காங்க, இல்லை கட்டமைப்பில் தாழ்த்தப்பட்டிருக்காங்க. வேலை வாய்ப்பு, நேற்று எதிர்ச்சியாக ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்கு. அந்த பட்டிமன்றத்தில் பின்னாடி கருணாநிதி ஃபோட்டோ இருக்கு, எல்லா தலைவர் ஃபோட்டோ இருக்கு. ஓப்பனா பட்டிமன்ற தலைவர் பாப்பையா இருக்கிறாரு, அப்புறம் மதுரை ராஜா இருக்காங்க. பணம் கொடுக்காம எங்கேயாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் நடத்துகிற மேடையில் அப்படி பேசுகிறாங்க. இந்த அம்மா பாவம், அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க. அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது நான் உங்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேங்க. நீங்களும் எல்லாம் படிச்சிருங்க. எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி, எம்ஃபில் இப்போ எடுத்துட்டாங்க. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா? எங்கள் காலத்துலலாம் எனக்கெல்லாம் ஈஸியாக கிடைச்சிச்சியா. இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்கன்னா சொல்கிறாங்க. இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தூரத்துக்கு அது ஒரு இயல்பானதாக ஆயிடுச்சு பாருங்க. படித்து முடிச்சிட்டோம், ஒரு வேலை கிடைக்கணும் இல்லையா? அது மார்க் அடிப்படையிலையோ இல்லை சமுதாயத்தின் அடிப்படையோ இல்லை எந்த கிராமத்துல வராங்க அந்த அடிப்படையோ ஏதோ ஒரு விதத்துல வச்சு எடுக்கணும். பட் அதுக்கு பதிலாக பணம் கொடுத்தாதான் வேலை அப்படிங்கிறது அரசாங்க மேடையில இப்ப சமீபத்தில் நடந்திருக்கு. அது காணொலியில் பார்க்கலாம், நீங்களும் அது யூடியூப்ல போட்டு பார்க்கலாம். ஸோ அதை சாதாரணமாக பேசுறாங்க. சாதாரணமாக யார் பேசுறா? ஒரு பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க. கிராமத்தில் இருக்கவங்க என்னைக்கு அவன் ஒரு 1 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து வேலை வாங்க முடியும்? அப்ப இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை தாழ்த்தப்பட்ட வச்சிருக்கிறது யாரு? திமுக அரசாங்கம் தான். அப்ப யார் பதவி விலகணும்? எவ்வளவு காலம் மன்னிச்சுட்டே இருக்கிறது? காவல்துறை அவர் கையில இருக்கு இல்லையா? அப்ப காவல்துறையை கட்டுப்பாடோட வச்சிருக்கிறது அவரோட பொறுப்பு. எத்தனை உயிர் தான் நம்ம இழந்துகிட்டே இருக்க முடியும்? மாறி மாறி இந்த லாக்அப் டெத் ஒரு சகஜமா அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஒண்ணுங்க, சிசிடிவி வச்சா போதும். இந்த மகளிர் போலீஸ்காரங்க வந்த பிறகு குறையும் நினைச்சோம். ஆனால் மகளிர் போலீஸ்காரங்களும் அவங்கள பார்த்து அப்படியே ஆண் போலீஸ் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் எந்த விதத்துலையும் வித்தியாசம் இல்லை. சேரும் போது ஒரு 45-50 கிலோவில் சேர்றாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60-80 கிலோ, சம்டைம்ஸ் 90 கிலோ கூட இருக்கிறாங்க. இந்த காவல்துறையோட சிஸ்டம் தான் சரியில்லை. அப்போ யாரை மாற்றணும்? ஒன்று காவல்துறையோட மினிஸ்ட்ரி யார் தலைவரோ அவங்கள தான் மாற்றணும். இல்லை அவங்க கீழே இருக்கிற ஐஜி இல்லையா, ஐஜியோட பொறுப்புல தான் இது வரணும். ரெண்டே விஷயம் தான்ப்பா. சிசிடிவி மஸ்ட்னு வரணும். நம்பர் 2, லாக்அப் டெத் வந்துச்சுன்னா அந்த இதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே 1 வருஷம் கடுங்காவல் தண்டனை அப்படின்னு ஒரு விதியை கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. அவங்க அன்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள்ல விசாரிக்க வேண்டியது 30 நாள் எடுக்குமா இருக்கும். இருந்தாலும் அவங்களோட திறமை வளர்ந்துட்டு இருக்கும். காவல்துறையோட திறமை வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை இருக்கணும். அடிச்சு உண்மையை வாங்குறதுங்கிறது இந்த காலத்தில் நடக்காது. இதே உதயநிதி ஸ்டாலினை போய் ஒரு போலீஸ்ல வச்சிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்டாலின் குடும்பத்தில் யாரா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேருக்கு சொன்னேன், உடனே டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இவனுங்க ஃபோன் பண்ணி உடனே அவனுக்கு வெளில எடுத்துருவாங்க இல்லையா? சனாதன தர்மம் வச்சு ஏதோ பேசினாரு, என்னைக்காவது அரெஸ்ட் பண்ணியிருக்கோமா? அது இந்து சமுதாயத்தை மொத்தம் பேசினாரு. அப்ப அதை அரெஸ்ட் பண்றதுக்கு யாருக்கா தைரியம் வந்துச்சா? அப்ப என்ன இருக்கு? கட்டாயம் இதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயம்னா அதுக்கு ஒரு விதி, பிற்படுத்தப்பட்டோர்னா அதுக்கு ஒரு இது. ஃபார்வர்ட் கிளாஸ் இதுக்குள்ளேயே வரமாட்டாங்க. அவங்க இப்ப சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லை வெளியில அங்கங்க போயிடுறாங்க. அப்ப இதை பார்க்கும்போது அப்ப சமுதாய ரீதியா தான் இது செயல்படுது. இந்த திருமாவளவன் எங்க இருக்கிறான்? திருமாவளவன் உடனே கட்சியை விட்டு விலகி இருக்கணும். என்னப்பா என்னோட தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நிறைய பேர் இறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கணும். அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு உயிர் கூட இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சமுதாயம் உருவாகணும்னா நம்ம அரசாங்கத்துக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கணும். ஒரு
புரோட்டோகால் இருக்கணும், ஒரு சிஸ்டம் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி சிசிடிவி இருக்கணும், உள்ள நல்ல பயிற்சி இருக்கணும், அடிக்கவே கூடாதுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கணும். அப்படி அடித்து யாராவது இறந்து போனாங்கன்னா 1 வருஷம் அந்த போலீஸ் ஸ்டேஷனுங்க எல்லா போலீஸ் அதிகாரி அடித்தவ மாத்திரம் கிடையாது, அது ஒரு கலாச்சாரம், அங்கே இருக்கிற எல்லா கலாச்சாரம். ஏன்னா பெண்கள் வந்த பிறகும் அவங்க அப்படியே ஆண்கள் மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க எல்லாருமே 1 வருஷம் காவல் தண்டனை இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணால் மற்றவன் தட்டி கேட்பான் இல்லையா? இப்போ நம்ம வகுப்பறையில் அப்படிதான் பண்ணுறோம். ஸோ ஒருத்தரை மாத்திரம் எந்திரிச்சு நிற்க வைக்கிறோம். பட் இருந்தாலும் அந்த கலாச்சாரத்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறோம், அது இதில் பண்ணுறோம். அப்போ கலாச்சாரத்தில் போலீஸ் அதில் அந்த ஹோல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும் எல்லாரையும் 1 வருஷம் காவல் தண்டனை. அது நான் அவங்களுக்கு டிஸ்மிஸ் பண்ணுறேன் இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. அவங்க வேலை செய்யட்டும். பட் அவங்கள வந்து 1 வருஷம் வந்து ஒரு தண்டனை கொடுப்போம் அப்படின்னா அடுத்த லாக்அப் டெத் வராது. 3வது, பொதுமக்களுக்கு உள்ள அனுமதி இருக்கணும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா அது ஏதோ ஒரு பேங்க்குள்ளே நம்ம போயிட்டு வந்துடுறோம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுறோம். ஏன்னா அங்கே போனாலே அவனுங்க ஒரு காக்கி சட்டையை அது எதையும் போட்டுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சட்டம் ஒழுங்காக வைக்கணும். மற்றபடி என்னது, அதாவது சட்டையை கழட்டினானா நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்ன்னு கொடுத்துட்டு அவங்க அப்படியே மாதிரி அவங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரிய மாட்டேங்குது, மக்களுக்கு என்ன தேவைன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த போலீஸ்க்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்க நிறுத்திட்டு அவங்க பொதுமக்களோட அவங்க இணைஞ்சிருக்கணும். அந்த போலீஸ் குவார்ட்டர்ஸை ஸ்டார்டிங்கில் வர திருமணம் ஆகாதவங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் மாதிரி இல்லை ஒரு பயிற்சி மையமாக மாற்றிடலாம். ஒரு 4 வருஷம் ஒரு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் போலீஸ் குவார்ட்டர்ஸே கம்ப்ளீட்டாக மாற்றிட்டு அவங்களுக்கு அதுக்குள்ள பொருளாதாரத்தை கொடுத்து அவங்க பொதுமக்களோட இருக்கணும். ஸோ பொதுமக்களோட வலி இப்போ இருக்கிற காவல்துறைக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 4 ஸ்டெப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் இனிமேல் லாக்அப் டெத்தே வராது. நம்பர் 1, சிசிடிவி கட்டாயம் இருக்கணும். 2வது, கட்டாயம் லாக்அப் டெத் இருந்துச்சுன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாருக்கும் 1 வருஷம் காவல் தண்டனை இருக்கணும். 3வது, பொதுமக்களும் அதில் கலந்துக்கிற மாதிரி இருக்கணும். ஏதாவது விசாரணைன்னா அவங்க அமைதியாக உள்ள ஒரு 3 பேர் 4 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எவிடன்ஸாக இருப்பாங்க. அடிக்கிறேன்னா அவங்க வந்து கேட்பாங்க. ஏன் அவங்க இருக்கக்கூடாது? பொதுமக்கள் வந்து ஒரு ஜூரிக்கெலாம் வைக்கிறாங்க, அப்போ இங்கே அதை கொண்டு வரணும் இல்லையா? 4வது, இது ஒரு அரசியல் இஷ்யூவாக கொண்டு வரணும். கட்டாயம் தலைமையில் இருக்கிறவங்க தலைமை பதவி விலகணும். அவங்க ஆட்டோமேட்டிக்காக விலகிடணும். அவங்க அதில் கரெக்டான ஆள் கிடையாதுங்கிறது தெளிவாக தெரியுது. 5வது, அந்த காவல்துறையோட அரசாங்க பொறுப்பாளர் இல்லை அரசியல் பொறுப்பாளர் இவங்க 2 பேரும் வந்து கட்டாயம் பதவி விலகணும். அவங்களா முன்னுக்கு வந்து விலகிடணும். இது எனக்கு பண்ண தெரியல அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு சிபிஐ இது அவங்க கேட்குறாங்க இவங்க கேட்குறாங்க, அந்த கவர்மெண்ட்ல இல்லையா, பிஜேபி நடக்கிற ஸ்டேட்ல இல்லையா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? தமிழ் கலாச்சாரம் ஒரு தமிழ் கலாச்சாரம். அதில் வந்து இந்த மாதிரி லாக்அப் டெத்லாம் வர்றது வந்து மிக மிக அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் தான் லாக்கப்பட்ட டெத்தில் நிறைய நடந்துட்டு இருக்கு. இதை கட்டாயம் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு உயிர் கூட போகக்கூடாது. ஸ்டாலினோட குடும்பத்தினரோ இல்லை பெரியசாமியோட குடும்பத்தினரோ செந்தில் பாலாஜியோட குடும்பத்தினரோ யாராக இருந்தாலும் ஒரு லாக்அப் டெத்னா அது எல்லாருக்கும் இதே தான். இந்த 4 ஸ்டெப்பை நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு லாக்அப் டெத் கூட எடுக்காது. இட்ஸ் அ ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ. ஆஸ் அ டாக்டர் இட் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் மீ. 2026 அது ஒரு முக்கியமான நம்ம லாக்அப் டெத் இருக்கக்கூடாதுன்னு யார் அதை முன்னுக்கு எடுத்துகிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். அது ஒரு முக்கியமான இஷ்யூ. அது மோடி செய்யலை, ஸ்டாலின் செய்யலை, யோகி ஆதித்யநாத் செய்யலை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இப்போதைக்கு யார் வந்து அதை கேட்குறாங்களோ அதுக்கு வந்து நம்ம ஓட்டு போடணும். இந்த மாதிரி முக்கிய பிரச்சனைகளை உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த மாதிரி லாக்அப் டெத் வந்து இயற்கையாக நார்மலாக மிருகத்தனமாக நடந்துக்கிற காவல்துறையை மாற்றணும்னா அவங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்கிறதுக்குள்ள சூழ்நிலையை உருவாக்கணும். அவங்கள ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுத்து அதுக்குள்ளேயே வாழ்கிறது வந்து மிக்க தவறு. அவங்களும் காக்கி சட்டையை கழட்டினாங்கன்னா பொதுமக்களாக இருக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள். வாழ்க பாரதம், வளர்க இளைஞர் சமுதாயம்.